நீ சரண்யான்ற பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதுனால அப்ப காலேஜ் இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் அந்த பொண்ணை இப்ப ரேகிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இங்க மாடு இருக்குதுன்னு நினைச்சிட்டு நீயும் போய் 25 லிட்டர் பாலை இப்ப கறந்து வச்சுட்டு போய் சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணு அதுமே செஞ்சுட்டு அழுதுட்டே இப்ப வரா. இப்ப ரூம்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை இப்ப சமாதானப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு சீனியர் ஒருத்தவன் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிருக்கான்னு இந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. பயங்கர ஒரு கெத்தான சீனியர். ஆல்ரெடி அவன் 3 பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணி இப்ப வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுவேன். இப்ப உன்னை லவ் பண்ற சொல்லிட்டு இப்ப சுத்திட்டு இருக்கான். இப்ப இந்த பொண்ணுக்கு மேல சுத்தமா விருப்பமே இல்லாதால இப்ப ஊருக்கு கிளம்பி போற சொல்லிட்டு அவளும் இப்ப ஊருக்கு கிளம்பி போயிடுறா. இப்ப பஸ்ல வேற தூங்கிட்டே போறதுனால இப்ப ஸ்டாப்பிங்க விட்டுறா. அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கி இப்ப நடந்தே இப்ப ஊருக்கும் போயிடுறா. இப்ப வீட்டுல இருக்க ஆயா வேற இந்த பொண்ணு இப்ப 9 இப்ப திட்டிட்டே இருக்கு. இப்ப இந்த பொண்ணுக்குமே மீன் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். அப்ப அதேமே இப்ப வீட்டுல வளர்த்துட்டு இருக்கா. இப்ப அவங்க அம்மா பக்கத்துல போய் துணியை தச்சுட்டு வர சொல்லி இந்த பொண்ணு இப்ப அனுப்பி வைக்கிறாங்க. இவளும் இப்ப வண்டி எடுத்துட்டு போறா. இப்ப கிரவுண்ட்ல இருக்கிற பசங்க எப்போ அந்த சரண்யா பாத்து போ சொல்றாங்க. இவளும் வண்டியை போய் கீழே போட்டு வீந்துடுறா. இப்ப அவங்களே ஓடி வந்து இந்த பொண்ணையை தூக்கி விட்டு இப்ப வழி அனுப்பிச்சு வைக்கிறானுங்க. திரும்பவும் ஹாஸ்டலுக்கு போயிடறா. அவ சாப்பிட்டு இருக்கும் போது சாப்பாட்டுல முடியறதால இவளுமே இப்ப சாப்பிடாம அப்படி எந்திரிச்சு போயிடுறா. கிளாஸ்ல வேற 10வது குறைக்கு இப்ப சார் வேற இந்த பொண்ணு கிட்ட வழிஞ்சு பேசிட்டு இருக்காரு. இப்ப இத பாக்குற சரண்யாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இப்ப அந்த சாரியை இப்ப டைவர்ட் பண்ணி விட்டுறான். கேண்டீன்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம்னு பார்த்தா அங்க வர சீனியர் அந்த பொண்ணோட தட்டுல இருக்கிற மீன் எடுத்து சாப்பிட்டு மீதி நீ சாப்பிட்டு சொல்ற பொண்ணு இப்ப கம்பல் பண்ணிட்டே இருக்கான். இப்ப இந்த பொண்ணு நீங்க சாப்பிட்ட மீதி எல்லாம் சாப்பிட முடியாது சொல்லிட்டு முன்னாடியே இப்ப ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறா. இப்ப இந்த பொண்ணு இங்க இருந்து நீ சாப்பிடாம ஏந்து போக முடியாது. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து யாருமே ஏந்து போக முடியாது இப்ப சொல்லிடுறான். இப்ப அவளுக்குமே வேற வழி இல்லாம இப்ப வேண்டாம் வெறுப்பு அந்த மீனியை இப்ப எடுத்து இப்ப சாப்பிட்டுறா. இப்ப எங்க போனாலும் பிரச்சனை சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்ப புலம்பிட்டே வரும்போது இப்ப மேல காக்கா கூட அந்த பொண்ணு தலையில இப்ப கக்கா போயிடுது. இப்போ சனி ஞாயிறு லீவ்ன்றதால ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு ஃப்ரெண்டோட ஊருக்கு கூட்டிட்டு போறா. இப்ப அந்த ஊர்ல பிரியாணி சூப்பரா சொல்லிட்டு அவளும் பார்த்தா ஹோட்டலுக்கு கூட்டு போறாங்க. பார்த்தா பிரியாணி இப்ப நல்லா இருக்க மாட்டேங்குது. இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்காரி இப்ப கடைக்காரர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே பிரியாணி சுத்தமா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப திட்டிட்டு வந்துடுறா. இப்ப சரண்யாவும் ஏன் அந்த கடைக்காரர்கிட்ட அப்படி பேசணும்னு சொல்லிட்டு இப்ப இவனு இப்ப திட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே வரும்போது இப்ப எதிரில ஒரு பையன் இப்ப ஃப்ரெண்டுக்காரி போயிடுச்சுடா. ஆனா என்னமோ அவன் மேல இப்ப தப்பு இருக்குன்ற மாதிரி இப்ப அவனையும் இப்ப பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. கையில ஒரு குட்டி மீன் இருக்குது. இப்ப சரண்யாவும் பாக்குறா. அப்ப சரண்யாவும் சப்போர்ட் பண்ணி பேசுறதால இப்ப ஃப்ரெண்டுக்காரி இப்ப கோச்சிக்கிறா.